ஒரு நாளைக்கு அப்புறம் பீஸா ஹட் வந்திருக்கும். இந்த சிக்கன் சுப்ரீம் பேன் ஆர்டர் பண்ண மீடியம் இருக்கு பாருங்க. இது ஆல்மோஸ்ட் நம்ம ஊர் பீஸா மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது யூஎஸ் பிராண்ட் இல்லைங்களா, அதனால நல்லா தான் இருக்கும். யோனஸ் வந்து அவர் பசியாக இருந்தது சொல்லிட்டு வெயிட் பண்ணல, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சாரு. பென் சரி ரொம்ப ஃபேமஸான பிராண்டுங்க, சாக்லேட் ஃப்ளேவர் சாப்பிட்டு பாதி வச்சிருக்காரு. ஸோ இதான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ 6 பீஸ் இருக்கும் மீடியம் பண்ணுறதுனால. பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. தக்காளி, அப்புறம் சிக்கன், சீஸு, அப்புறம் குடமிளகா, அப்புறம் சிக்கன் இருக்குது, ஆனியன், அப்புறம் கொஞ்சம் மஷ்ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன். மஷ்ரூம் இருக்குது, எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்த்துன்னு சொல்ல முடியாது, பட் ஓகே, ஒன்ஸ் இன் வயல் ஓகேங்க, பரவாயில்ல. நான் ட்ரை பண்ணுறேன். சூடாக இருக்கும். 4 பீஸ் பண்ணுங்க. ஃபோர்க்கு ரைட்டு, ஆமாம். சாப்பாடு இன்னைக்கு செய்யலை வீட்டில், அதனால் எங்கேயும் வெளியே சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சாப்பிட்டு இருக்கு. நல்லா இருக்கு பாருங்க. அதாவது ஜெர்மனியில் யூஸ்வலாக பீஸா ரெஸ்டாரண்ட் இருக்கும், நிறைய இட்டாலியன் பீஸாலாம் கிடைக்கும், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதனுடைய டேஸ்ட் வேறங்க. இட்டாலியன் பீஸா ஜெர்மனில் பண்ணுற டர்க்கி ஷாப்பில் பண்ணுற பீஸா இருக்குது, பட் இந்த மாதிரி வரவே வராது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலுமே பட் ஓகே, இது பிரச்சனை இல்லை. எப்படி இருக்கு அண்ணா? நல்லா இருக்கு, சூடாக இருக்கு, வெயிட் பண்ணி சாப்பிடுங்க. இருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த போர்க் சலாமி இருக்குங்க, ரொம்ப ஃபேமஸ் ஜெர்மனியில். சலாமியும் போட்டிருக்காங்க டேஸ்ட்டுக்காக. சிக்கன் அண்ட் போர்க் சலாமி மிக்ஸ் வச்சுருக்காங்க.